ஹாய் கைஸ் வணக்கம். ஸோ இந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, மே 20ஆம் தேதி பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. கரெக்ட்டா? ஸோ அதே மாரி அதுக்கான எக்ஸாம் டேட்ட மட்டும் அனௌன்ஸ்மென்ட் பண்ணாம இருந்திருந்தாங்க. யூசுவலா இது வந்து ஆகஸ்ட் அப்படிங்கிறதா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கரெக்ட்டா? ஆனா இப்ப ரீசென்ட்டா லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் டேட் அப்படிங்கிறத அனௌன்ஸ்மென்ட் பண்ணது ஆகஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு செப்டம்பர் வரைக்கும் அது வந்து செப்டம்பர் 19ஆம் தேதி வரைக்கும் போயிருக்கு. ஆகஸ்ட் மந்த்ல இடையில 21ஆம் தேதிக்கு அப்புறம் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணல. கரெக்ட்டா? ஸோ இந்த எக்ஸாம் டேட் அவங்க கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிறதுனால, நம்மளுடைய இந்த விர்ச்சுவல் லைவ் மாக் எக்ஸாம் இந்த பேட்ச்மே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சின்ன ரீஷெட்யூல் அப்படிங்கிறது நம்ம வந்து பண்ணியிருக்கோம். கரெக்ட்டா? எஸ் ஆமாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இத பத்தின டீட்டெயில் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த ஹார்ட்டிகல்ச்சர் ஆஃபீசருக்கான பேப்பர் 1, பேப்பர் 2 2க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஷெட்யூல் அப்படிங்கிற சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் அப்படிங்கிற நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அத பத்தின டீட்டெயில் வந்து நம்ம பார்த்துடலாம். கரெக்ட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எக்ஸாம் அப்படிங்கிறது நம்ம டிஎன்பிஎஸ்சில இந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது மே 20ஆம் தேதி பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. கரெக்ட்டா? ஸோ அதுல வந்து எக்ஸாம் டேட் வந்து ஆரம்பத்துல மென்ஷன் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, போன வாரம் கரெக்ட்டா? அதாவது அ ஜூலை 16ஆம் தேதி எக்ஸாம் டேட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி ஒரு ஆடெண்டம் அப்படிங்கிறத பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஸோ அந்த ஆடெண்டம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜூலை 17ஆம் தேதி எல்லா எக்ஸாம் டேட்டும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பேப்பர் 1, பேப்பர் 2 ஏன்னா இது வந்து 2 பேப்பர் கரெக்ட்டா? ஸோ பேப்பர் 1 அப்படிங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி அண்ட் ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிட்யூட் இருக்கும். பேப்பர் 2ல வந்து சப்ஜெக்ட் பேப்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்கும். கரெக்ட்டா? ஸோ இந்த சப்ஜெக்ட் பேப்பர பத்தி அ பேப்பர் 1, பேப்பர் 2 2க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ₹99க்கு நம்ம வந்து விர்ச்சுவல் லைவ் மாக் எக்ஸாம் அப்படிங்கிறது ஆல்ரெடி அனௌன்ஸ்மென்ட் குடுத்திருந்தோம். அதுக்கான ஒரு சின்ன ரீஷெட்யூல் தான். கரெக்ட்டா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் டேட் வந்து எப்போ அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்ட்டிகல்ச்சர் 2க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, என்னைக்கு அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆகஸ்ட் ஆக்சுவலா இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. கரெக்ட்டா? சிவில் இன்ஜினியரிங்க்கு 16ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த மாசம் 16ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாரி நம்ம அ அக்ரிகல்ச்சருக்கும் ஆகஸ்ட் 19ஆம் தேதி, அதே மாரி ஹார்ட்டிகல்ச்சருக்கும் ஆகஸ்ட் 19ஆம் தேதி. அ பாருங்களேன், அக்ரிகல்ச்சருக்கு காலையில 9:30 டூ 12:30 கரெக்ட்டா? ஆனா ஹார்ட்டிகல்ச்சருக்கு அன்னைக்கு வந்து ஆஃப்டர்நூன் 2:30 டூ 5:30 அப்படிங்கிறது ஹார்ட்டிகல்ச்சருக்கு குடுத்துருக்காங்க. கரெக்ட்டா? ஹார்ட்டிகல்ச்சர், ஆர்க்கியாலஜி, பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்க எல்லாருக்கும் மத்தியான எக்ஸாமா இருக்க போகுது. கரெக்ட்டா? அதே மாரி இதுக்கான பேப்பர் 1 எக்ஸாம் எப்ப இருக்க போகுது அப்படின்னா, அது எல்லாத்தையுமே காமன் தான். ஏன்னா பேப்பர் 1 அப்படிங்கிற ஓஎம்ஆர் பேஸ்டு. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜெனரல் ஸ்டடீஸ், ஆப்டிட்யூட், மென்டல் அபிலிட்டி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 19ஆம் தேதி அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கரெக்ட்டா? செப்டம்பர் 20ஆம் தேதி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் டிப்ளமோ அண்ட் ஐடி லெவலுக்கு குடுத்திருந்தாங்க. இப்போ இந்த டேட்ட சொல்லியிருக்கிறதுனால கண்டிப்பா அது இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும். கரெக்ட்டா? ஸோ அது தள்ளி போகுறதுனால இன்னும் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் தள்ளி போகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். கரெக்ட்டா? சரி, ஓகே. ஸோ அதே மாரி இங்க பேப்பர் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே பேப்பர் தானே. ஸோ அதனால 9:30 டூ 12:30 அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இத வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ ஹார்ட்டிகல்ச்சருக்கு எக்ஸாம் டேட் என்னைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட் 19 மத்தியானம். கரெக்ட்டா? ஹார்ட்டிகல்ச்சருக்கு. அதே நேரத்தில அக்ரிகல்ச்சருக்கு ஆகஸ்ட் 19 காலையில எக்ஸாம் அப்படியும் கண்டக்ட் பண்ணி போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனை அடிப்படையா வச்சு தான் நமக்கான இந்த கிளாஸஸ் அப்படி அதாவது இந்த விர்ச்சுவல் லைவ் மாக் எக்ஸாம வந்து கொஞ்சம் ரீஷெட்யூல் பண்றோம். கரெக்ட்டா? என்னன்னைக்கு இந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அத பத்தின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு வந்து இப்போ அப்டேட் பண்ணிடுறேன். கரெக்ட்டா? ஓகே. ஸோ நம்முடைய பீனிஸ் எஜுகேஷன் ஆப் வழியாவும், அதே மாரி அ வெப்சைட் வழியாகவும் இந்த 5 விர்ச்சுவல் ஃபுல் லைவ் மாக் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ரீஷெட்யூல் அப்படிங்கிறது நம்ம வந்து பண்ணியிருக்கோம். கரெக்ட்டா? இந்த எக்ஸாம் கேலண்டர் ரியல் எக்ஸாம் கேலண்டர் அடிப்படையில நம்ம வந்து ரீஷெட்யூல் பண்ணியிருக்கோம். கரெக்ட்டா? ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் த ரீஷெட்யூல் ஆன் டிஎன்பிஎஸ்சி ரியல் கேலண்டர் அடிப்படையில நம்ம வந்து இத வந்து ரீஷெட்யூல் பண்ணியிருக்கோம். கரெக்ட்டா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 2க்குமே வந்து கவர் ஆகுது. பேப்பர் 2ல ஹார்ட்டிகல்ச்சர்ல 200 கொஸ்டின் கேட்குறாங்க. பேப்பர் 1ல ஜெனரல் ஸ்டடீஸ் 75, ஆப்டிட்யூட் 25, தமிழ் எலிஜிபிலிட்டி 100 கொஸ்டின். ஸோ இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் 1, பேப்பர் 2 2மே நடக்க போகுது. கரெக்ட்டா? ஸோ நம்ம இந்த 5 விர்ச்சுவல் லைவ் மாக் எக்ஸாம் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி குடுத்துருக்கோம் அப்படின்னா, ஜூலை 25ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. கரெக்ட்டா? ஜூலை 25 அ காலையில 9 மணி 9 ஏஎம் அப்படிங்கிறது ரிப்போர்ட்டிங் டைம். அதே மாரி ஸ்டார்ட்டிங் டைம் வந்து 9:30 கரெக்ட்டா? ஸோ அது வந்து கொஞ்சம் உல்டாவா இருக்கு. ஸோ அதே மாரி இங்க வந்து பாருங்களேன், 9:30 டூ 12:30 அப்படிங்கிறது இங்க வந்து 200 கொஸ்டின் கரெக்ட்டா? என்னன்னைக்குன்னு மட்டும் எக்ஸாம் பாருங்களேன். ஜூலை 25 அதே மாரி ஆகஸ்ட் 1ஆம் தேதி,
அப்புறம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி, ஆகஸ்ட் 15ஆம் தேதி, ஆகஸ்ட் 17ஆம் தேதி கரெக்ட். ஆகஸ்ட் 19 தான் நமக்கு எக்ஸாம் அப்படிங்கிறதே குடுத்திருந்தாங்க. ஸோ, இப்போ ஆகஸ்ட் அ 1ஆம் சாரி ஜூலை 25 ஓகே. நாளை கழிச்சு ஓகேவா? ஸோ நாளை கழிச்சுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஜூலை 25, ஆகஸ்ட் 1ஆம் தேதி, ஆகஸ்ட் 8ஆம் தேதி, ஆகஸ்ட் 15 அண்ட் ஆகஸ்ட் 17 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் 4 எக்ஸாமும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சண்டே சாரி எஸ் சாட்டர்டே வந்து கண்டக்ட் பண்றாங்க. கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் 4 எக்ஸாமுமே வந்து சாட்டர்டே கண்டக்ட் பண்றாங்க. இந்த கடைசி எக்ஸாம் மட்டும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி. அதுக்கு வந்து டைம் கிடையாது அல்லவா? ஸோ அதனால வந்து அது மட்டும் கடைசியா மண்டே வந்து கண்டக்ட் பண்றாங்க. கரெக்ட்டா? ஸோ இந்த இதுக்கான பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 999 மட்டும் தான். கரெக்ட்டா? பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 2க்குமே வந்து இதோட பிரைஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, வெறும் ரூ. 99 கரெக்ட்டா? ஓகே. வெறும் ரூ. 99க்கு இந்த பிரைஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இத வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ அதே மாரி உங்களுக்கு இதுல டவுட் இருக்கு, இல்ல ஏதாச்சும் நமக்கு என்குயரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எதுவா இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கோங்க. அதே மாரி pniscoaching.in அப்படிங்கிற வெப்சைட் வழியாவும் இத நீங்க அவைல் பண்ணிக்கலாம். பீனிஸ் கோ enquiry@pniscoaching.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் மூலமாவும் நீங்க வந்து இந்த மெயில் ஐடி மூலமாவும் நீங்க வந்து என்குயரி பண்ணிக்க முடியும். கரெக்ட்டா? உங்களோட டவுட்ஸ் எதுவா இருந்தாலும் அதே மாரி இன்ஸ்டா ஐடி எல்லாமே குடுத்துருக்கோம். எங்கள கான்டாக்ட் பண்ணதுக்கு இந்த டீட்டெயில் அப்படின்னு குடுத்துருக்கோம். செக் பண்ணிக்கோங்க. ஸோ அட் த சேம் டைம் வந்து இதோட பிரைஸ் வெறும் ரூ. 99 மட்டும் தான். கரெக்ட்டா? ஸோ இத வந்து கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க. ஆ கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா? ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும், இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். அடுத்த வீடியோல நான் உங்கள மறுபடியும் சந்திக்கிறேன். கரெக்ட்டா? இது வந்து ஹார்ட்டிகல்ச்சருக்கு நான் குடுத்தது. ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம். தேங்க் யூ கைஸ். கண்டிப்பா வந்து யாரெல்லாம் ஹார்ட்டிகல்ச்சர் எக்ஸாம்க்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? நன்றிங்க.